ஹாய் ஆல், வெல்கம் டு அம்மோ எக்ஸ்பிரஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் வந்து ஃப்ளாரிடா ட்ரிப் வந்திருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் பிளேசஸ் விசிட் பண்ணமோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல்லே போயிடுச்சு. வேற எங்கேயும் போகல பெருசாக. ஸோ அப்படியே ஓகே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் டே. ஸோ கொக்கோ பீச் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி டாக்கோபெல்ல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுலேயே நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். மிஷல், நீ ஸ்விம் பண்ண தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பாப்பா, என்ன பண்ற? டிக் பண்றியா நீ? நீ டிக் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா தான் செம்ம காமெடி. ஏன்னா எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஸ்விம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டே மேலே அதுலேயே போயிடுச்சு அன்றைக்கு. ஸோ எங்கேயும் போகல நாங்கள். அதுக்கப்புறம் வால்மார்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் எனக்கு ஷூ வாங்குறதுக்கு. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து கேரி ஆன் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியல. அதே மாதிரி பே பண்ணி செக்இன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட திங்ஸ் இல்லை 3 டேஸ்க்கு. சரி இங்கே வந்து வாங்கிடலான்னு விட்டோம். ஸோ திருப்பி ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ளாரிடான்றது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஸ்டேட். நாங்கள் விசிட் பண்ணியிருக்க இடம் வந்து ஆர்லாண்டோ. அதான் மோஸ்ட்டாக அந்த தீம் பார்க்ஸ், டிஸ்னி வேர்ல்டு, அப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அதெல்லாம் இருக்குமே அந்த இடம். ஸோ 1.5 hours ட்ரைவ்க்கு அப்புறம் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் அந்த இடத்துக்கு. நேற்று ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலில் இருந்ததுலேயே முடி ஒரு மாதிரி கெட்டுருச்சு. ஹேர் வாஷ் பண்ணேன். பட் இருந்தாலுமே ஃப்ரிஸியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் அந்த தண்ணியில் வந்து குளோரின் வேறு இருக்கும் ஸ்விம்மிங் பூலில். ஸோ செம்ம டேன் ஆகிட்டோம் எல்லாருமே. ஸோ ஃப்ளாரிடாவில் மோஸ்ட்டாக எங்கே பார்த்தாலுமே ஒரே பனைமரம் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பீச் கிட்டக்க வந்துட்டோம். உள்ளே போகிறோம். அப்புறம் இந்த இடத்துல சீ-டர்ட் லெக்ஸ்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நம்ம ஊர் சென்னையிலையும் நடக்கும். வருஷம் நவம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன். டர்ட் லெக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்ணி ஹேட்ச் ஆன அப்புறம் அதை வந்து சீல விடுவாங்க. அதுக்கு பேர் வந்து டர்ட்டில் வாக். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்பீசிஸ். அண்ட் இதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ நெக்ஸ்ட் இயர் டர்ட்டில் வாக் போகணுன்னா நீங்களும் வாலண்டியர் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நேரமாக பனைமரமே பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு தென்னைமரம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம ஊர் ஃபீல்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா அங்கே வந்து போர்ட் வாக் இல்லை. அங்கே வந்து போர்ட் வாக் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் நேரம் நடக்கலாம்னு நினச்சோம். ஸோ அது மட்டும் தான். மற்றபடி அந்த பீச் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க, எங்கள் ஃப்ளாரிடாவில் இருக்கவங்க. ஸோ நாங்கள் ஒரு டிரைவ் போனோம். செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் அடுத்த நாள் நாங்கள் வந்து டிஸ்னி வேர்ல்ட் போயிருந்தோம். அது நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் காட்டுறேன். அது கேட்ச் இன் another video. Bye.